சார் இப்போது நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. பட் வெளியில் ஒரு சிலர் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் சீக்கிரம் முடி கொட்டிடும், அந்த ஆயில் எல்லாம் நேச்சுரலாக வர்றது போயிடும் அப்படின்றாங்க. ஸோ நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இந்த ஒரு சிலர் 4 பேர் இதெல்லாம் நம்பவே கூடாது. 4 பேர் சொல்கிறதெல்லாம் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கிறது இதுதான். இப்போ நீங்கள் நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ண சொன்னேன், நீங்கள் ஒரு மாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஹவு டு யூ ஃபீல்? ஃபீலிங் பெட்டர் இல்லையா? ஸோ இப்போ இச்சிங் குறைஞ்சிருக்கு, டேண்ட்ரஃப் குறைஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் ஃபாலிங்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அது பெனிஃபிஷியலாக தானே இருக்குது. ஸோ இப்போ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் தான் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அது வந்து இப்போ எக்ஸஸ் டேண்ட்ரஃப் தான் ஹேர் லாஸ்க்கு ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ அதனால் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஹேர் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலைனா கூட நார்மல் பீப்புள் கூட டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் தான் ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கும், முடியும் நல்லா வளரும். ஸோ இந்த டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் சரியில்லை தப்புன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஆதாரமற்ற தகவல். நான் சொல்கிறது எல்லாமே அறிவியல் பூர்வமான ஆதாரபூர்வமான தகவல். இதை நீங்கள் நம்பி கரெக்டாக செய்யலாம், எந்த பிரச்சனையும் வராது. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. எப்படி நம்ம உடம்புக்கு சோப் போட்டு டெய்லி குளிக்கிறோமோ அது மாதிரி தலைக்கு ஷாம்பு போட்டு சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பொல்யூஷனில் போகிறோம் வர்றோம், எவ்வளவோ டஸ்ட்டு அழுக்கெல்லாம் மேலே ஸ்கேல்பில் படியுது. அதுவும் ஸ்கேல்ப்லேயே ரொம்ப அதிகமாக படியுதுன்னா அது ஆயிலி சர்ஃபேஸ்னால.